ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேடிஎம்ல செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல்ல பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, உங்களுக்கு டூ பேங்க் அண்ட் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து டூ பேங்க் அண்ட் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதுல வந்து பேங்க் ஐக்கான் இருக்கு. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். சென்ட் மணி டு எனி பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய பேடிஎம்ல நீங்க மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து 2 பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும், 3 பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும், 4 பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும். நீங்க வந்து இது போல மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆட் பண்ணி பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்க்கு எப்படி மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நீங்க வந்து இதுல எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருந்தாலும், நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க இதுல எந்த பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்றீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா டூ பேங்க் அக்கௌண்ட். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். இந்த அக்கௌண்ட்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்க்கு மணி எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அந்த அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க நெக்ஸ்ட் பேன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து 2 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ இப்போ அந்த அக்கௌண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே பாட்டம்ல பே செக்யூரிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பே செக்யூரிட்டி கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க செலக்ட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்க்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஓகே கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்ச பிறகு வந்து பாருங்க, இப்போ வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நம்ம இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ண அந்த டூ பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய பேடிஎம்ல செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். ஓகே, நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணுங்க. பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து பாருங்க பேமெண்ட் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு இப்போ இப்படி வந்து இருக்கும் இந்த ஹிஸ்டரி. இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த பேஜ்ல இருந்து தெளிவா தெரிஞ்சிரும். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் பேடிஎம்ல செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.